எளிய முறையில் சுவிசேஷம் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை குறித்து எப்படியெல்லாம் அறிவிக்கலாம் எளிய முறையில் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி சிறு பிள்ளைகளோட மத்தியில் எப்படி இந்த சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கலாம் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். எளிய முறையில் சுவிசேஷம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிறு பிள்ளைகள் மத்தியில் செய்கிற ஊழியம் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஊழியம். ஸோ அதை தான் இன்றைக்கி நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இல்லை விட்டுடுறாங்க. சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்கிறது. ஆனால் சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஊழியம் அற்புதமான ஒரு ஊழியம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரவேலிலே எலிசாவுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாகமான் என்கிற ஒரு மனிதன் சீரியாவோட பட தளபதி ஒருவன் வாழ்கிறான். அவர் பார்த்தீங்கன்னா பெரிய போர் தளபதி அவர். ஆனாலும் அவருக்கு ஒரு குஷ்டரோகம் இருந்தது என்று வேதம் சொல்லுது. இஸ்ரவேலில் போர் செய்யும் போது அங்கேருந்து ஒரு பிள்ளையை பிடிச்சிட்டு வந்தார். ஒரு சின்ன பிள்ளையை, அப்படி தான் வசனம் அப்படியா சொல்லுது. சிறு பிள்ளையை பிடிச்சிட்டு வந்த பிறகு அவங்க வீட்டில் அந்த பிள்ளை நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை உதவியாக செஞ்சிட்ருக்கா. அப்போது அந்த சிறு பிள்ளை கேள்விப்படுறான் அவனுடைய எஜமானாகிய நாகமன் குஷ்டரோகம் இருக்குது அப்படின்னு. உடனே அவனுடைய நாகமானுடைய மனைவியாகிய இவருடைய எஜமானுக்கிட்ட அவர் சொல்கிறான், நம்முடைய எஜமானுக்கு இது மாதிரி குஷ்டரோகம் இருக்குது. ஸோ அவர் பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் இருக்க சமாரியாவுக்கு இவர் போனார்னா அங்கே உள்ள தீர்க்கதரிசியாக எலிசா மூலமாக இவருக்கு குஷ்டரோகத்திலிருந்து பூர்ண விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும், அவர் அதை சரி பண்ணிடுவார் அப்படி சொன்ன உடனே இவங்களுக்கு அது புது விஷயமா இருந்தது. உடனே என்ன பண்ணாங்க, அதுக்கு உண்டான செயலில் ஈடுபட்டாங்க. இஸ்ரவேலில் உள்ள தீர்க்கதரிசியாக எலிசாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு சிரியா தேசத்துடைய ராஜா என்ன பண்ணுறாரு, நாகமானுக்கு ஒரு நிருபம் எழுதி கொடுக்குறாரு. நிருபம் எழுதி கொடுத்த உடனே அவர் அங்கே போகிறாரு. போன உடனே ஒரு ராஜா எலிசா கிட்ட அனுப்புகிறாரு. எலிசா கிட்ட அனுப்பிச்சோன்னே எலிசா என்ன பண்ணுறாருன்னா அழகாக அந்த குஷ்டரோகம் நீங்குவதற்காக அற்புதமான ஒரு விஷயம் சொல்கிறாரு. நீங்கள் போயிட்டு யோர்தான் நதியில் 7 முறை நீங்கள் குளிச்சிங்கன்னா, அதாவது முங்கி எழுந்தீங்க அப்படின்னா குஷ்டரோகம் சரியாடுன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் நிறைய சம்பவம் நடக்கும். அது நமக்கு தேவையில்லை. அதற்கு கீழ்ப்படிந்து கடைசியாக நாகமான் சென்று யோர்தான் நதியில் 7 முறை முங்கி எழுகிறார். முங்கி எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா குஷ்டரோகம் சரியாயிடும். வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு புது சிறு பிள்ளைகளுடைய சரீரத்தை போல் அவனோட சரீரம் மாறிச்சா. பல வருஷமாய் குஷ்டரோகமாக இருந்த ஒரு மனிதன் குஷ்டரோகம் நீங்கி பூர்ண சுகம் பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் குஷ்டரோகத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்து சுகத்தை எலிசா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக கொடுத்தார். இப்போ பாருங்கள், எலிசா மூலமாக சுகம் கிடைக்கிறது என்பதை குறித்து அந்த நாகமான் என்கிற போர்ப்பட தளபதிக்கு அறிவிச்சது யாருன்னா அந்த சிறு பிள்ளை. இந்த சிறு பிள்ளைக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? அப்போது இஸ்ரவேலில் தேவனாகிய கர்த்தர் இருக்கார், கர்த்தர் சுகம் தருகிற அற்புதங்களை செய்கிற தேவன் என்று சொல்லி யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை பெற்றோர் சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை அந்த பிள்ளைங்க காதில் விழுந்திருக்கு. அந்த காதில் விழுந்தோடனே அந்த பிள்ளை அந்த விழப்பட்ட செய்தியை மனதில் வச்சுருக்கு. ஆனால் எப்போ அந்த விஷயத்தை அந்த பிள்ளை டெலிவரி பண்ணிச்சு பாருங்கள். அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயத்தை அந்த பிள்ளை ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தரை குறித்து அறிந்த ஒரு விஷயத்தை எந்த நேரத்தில் எப்படி டெலிவரி பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த பிள்ளை டெலிவரி பண்ணிச்சு. டெலிவரி பண்ண உடனே அது ஒரு மனிதனுக்கு பெரிய ஆசீர்வாதமாக மாறிச்சு. ஒரு சீரிய தேசத்தோட போர்ப்பட இதோட தளபதிக்கு அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி அவனுக்கு சுகம் கிடைச்சிது. எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? ஸோ யார் மூலமாக நடக்குதுன்னா அந்த சிறு பிள்ளையின் மூலமாக நடக்குது. சிறு பிள்ளைகிட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்தில் நம்ம அசதியாகவே இருக்கக்கூடாது. நம்ம சின்ன பிள்ளைங்க ஊழியம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் சரி அந்த பிள்ளைகளுடைய மனதில் பதியுது. ஸோ அந்த பிள்ளைங்க எங்கெல்லாம் வேடிக்கை பார்க்குது, விளையாட்டு பிள்ளையாக இருக்குது மட்டும் நினைக்காதீங்க. அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அது பதியும். ஒரு நாள் அந்த பிள்ளைங்க அதை கரெக்டாக டெலிவரி பண்ணுவாங்க. அப்போது கர்த்தருடைய கிரியை நடக்கும், அற்புதம் நடக்கும். ஸோ நான் இதன் மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சிறு பிள்ளை ஊழியத்தை செய்யணும். ஸோ உங்களால் செய்ய முடியலை அல்லது உங்களுக்கு எப்படி பண்ணுறது ஆரம்பிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு டியூஷன் சென்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு டியூஷன் சென்டர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுக்கு பிள்ளைங்கள்லாம் வரும்பொழுது அவங்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுங்க, இலவசமாக சொல்லிக் கொடுங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் டைம் கழிச்சு, அதாவது உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கும், அவங்களுக்கு பாடலாம் சொல்லிக் கொடுத்து முடித்த பிறகு உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்குன்னா அவங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லுங்கள். ஸோ சொல்லும் பொழுது அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து அறிவதற்கு அது ஏதுவான அற்புதமான காரியமாக இருக்கும். உங்களால் அது முடியலையா, உங்கள் யாரால் முடியுமோ அவங்கள வச்சு நீங்கள் நடத்துங்க. அதுக்கு கொஞ்சம் பணங்களை உங்களால் செலவு பண்ண முடிஞ்சால் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பணத்தை கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். செலவு பண்ணி ஒரு டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணி இலவசமாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நேரம் கிடைக்கும் பொழுது பிள்ளைங்க படித்து முடித்த பிறகு ஃப்ரீயாக இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக் கொடுங்க. ஸோ அந்த பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த பிள்ளைங்க
பெரிய அந்த பிள்ளைகள் மூலமாய் அவரோட குடும்பம் ரட்சிக்கப்படும். அவர்கள் மூலமாய் பின்பு அந்த பிள்ளைகள் பெருசாகி அவர்களுடைய தலைமுறையை ரட்சிக்கப்படும். ஸோ சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே வழிநடத்தும் பொழுது அவர்கள் மூலமாக அவருடைய தலைமுறையாக ரட்சிக்கப்படுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க. கர்த்தருக்கு சுத்தமானால் இந்த திரும்ப இப்படிப்பட்ட ஒரு எளிய முறையில் சுவிசேஷ நிகழ்ச்சி மூலமாக திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அதன் வரையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.